அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயாவோட ஜாதகத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி 3 தடவை தமிழக அரசியலில் முதலமைச்சராக பயணித்தவர், நீண்ட கால அரசியல் அனுபவமும் நிறைய அதிகார பதவியிலும் இருந்த ஐயாவுக்கு இன்றைக்கி அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய சாதகமற்ற அமைப்புகள் போகுது. தன்னோட கூட்டணியிலையும் தன்னோட சொந்த கட்சியிலையும் ஓரங்கட்டப்படுறாங்க. அது இன்னொரு கட்சியில் முன்னிறுத்துகிறாங்க. இது போல நிறைய இடையூறுகளை சந்திக்கிறாரு. இது அவருக்கு ரொம்ப சாதகமாக போகுமா, அரசியல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி அடைவாரா, இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஐயா 3 முறை தமிழகத்தில் முதலமைச்சராக பணியாற்றியிருக்காரு. அது இல்லாமல் நிறையா மந்திரியாகவும் நிறையா மக்கள் பணியாற்றி ஒரு நீண்ட அரசியல் வாழ்க்கையில் அவர் பயணிச்சு இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு என்ன கிரகங்களில் போகுது, இவருக்கு என்னென்ன யோக பாக்கியம்லாம் இந்த ஜாதகத்துக்கு இருந்தது, என்ன திசை நடந்தது, இப்போ என்ன திசை நடக்குது, ஸோ இனிமேல் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சார் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணமாக வந்திருக்கிறது சிம்ம லக்கணமாக வந்திருக்கு இந்த ஜாதகத்தில். இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி குருவும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து இருந்து லக்கணத்தை பார்க்குறாங்க. லக்கணாதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணம் சுபர் பார்வை ராஜ யோகர்கள்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்கணத்தை பார்க்குறாங்க. அவர் அதிலேயே குருவும் கனெக்ட் ஆகிறாரு. இதில் உங்களுக்கு லக்கணத்தை குரு பார்க்குது, லக்னாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். லக்னாதிபதியோட சுபர தொடர்பு கொண்டா அவங்க வாழ்க்கை ரொம்ப செலிப்ரிட்டியாக இருப்பாங்க, வாழ்க்கையில் எல்லா சுகபோகத்தையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய ஜாதகங்கள் உதவ வகையில் இந்த ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா லக்கணத்தை குரு பார்த்து லக்னாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இந்த ஜாதகத்தில். அப்புறம் அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிம்மமும் வலுப்பட்டு செவ்வாயும் வலுப்பட்டுருதுன்னா அரசியல் அதிகாரம் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு போகணுன்னா சிம்மம் சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் நல்ல ஒரு அதிகார அமைப்பில் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய வக்கீல் ஜாதகம், போலீஸ் அதிகாரி இதை மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கார். அங்கே கூடவே ராகுவும் சேர்ந்து அந்த ஒரு செவ்வாய் கொஞ்சம் அதிகார அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்தில். இதில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 6, 10ஆம் இடம் வலுப்புறம். 6ல் சூரியன் இருந்தாலும் 10ல் சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு அரசாலும் அமைப்பு இருக்குது, அரசு மூலம் ஆதாயம் இந்த மாதிரி அமைப்புலாம் கிடைக்கும். இது லக்கணம் திசாபத்திக்கு ஏற்ப அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த அளவுக்கு உயர்நிலைக்கு போவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த திசாபத்திகள் அமைப்பு இல்லை. இதில் 6ஆம் இடத்துல சூரியன் வலுப்படுறது இந்த அரசியல் ஆதாயம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது. செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருக்குது, அதிகாரம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது. இவங்க அதுதான் இசட் பிரிவு பாதுகாப்பு இந்த மாதிரி அமைச்சர் முதலமைச்சர் இந்த அமைப்புகள்லாம் போய் ஒரு பெரிய அதிகார தோரணைக்கு போகிறதுக்கு இந்த சூரியனும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, செவ்வாயும் வலுப்பட்டுருக்கு, லக்னாதிபதியும் சுபர் தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒரு சேர அமைஞ்சதுனால இவங்க அரசியலில் பெரிய உயர் பதவிக்கெல்லாம் இவங்க போயிட்டு வந்திருக்காங்க அந்த திசாபத்திக்கு ஏற்ப. அதுவும் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கலாம். அது எந்த யோகமெல்லாம் எப்போ வேலை செய்யணும்னா அந்த திசாபுத்திகள் வரணும். அப்படி இல்லைனா அந்த யோகங்கள் இருந்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் யூஸ் இருக்காது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாருக்கு 75 வயசாகுது. இந்த ஜாதகத்தில் கடந்த 40 வருஷமாக தொடர்ந்து யோக திசையிலே நடந்துக்கிட்டு இருக்குது. 35 வயசில் ஆரம்பித்த அந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் லக்ன யோகர்கள் திசையே தொடர்ந்து இந்த ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ராகு திசை வந்தது. உங்களுக்கு 2001 இவங்களுக்கு 2005 இவங்களுக்கு ராகு மக திசை வந்தது. அதில் இவங்க முதலமைச்சராக 2 தடவை பயணிச்சிருக்காங்க. இதில் செவ்வாய் திசை நடக்கும்போது ஒரு தடவை 2001 ஒரு தடவை இவங்க முதலமைச்சராக ஒரு 7-8 மாதம் இருந்தாங்க. அது 5ஆம் அதிபதி அதாவது 9ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த லக்கண ராஜ யோகங்கிறதுனால ஒரு தடவை அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகு திசை உங்களுக்கு 2005 ஆரம்பித்த ராகு தசை. இதில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு, குருவோடு சேர்ந்திருக்காரு. அப்படிங்கிறதுல இந்த ராகு யோகத்தை செஞ்சது, பிரமாண்டத்தை செஞ்சது. ராகு தான் சேர்ந்திருக்க கிரகத்தையும் தன்னை பார்க்குற கிரகத்தையும் ஆதிபத்தியத்தை உங்களுக்கு காரத்துவத்தை அப்படியே வாங்கி செய்யும். இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் அதோட பலனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வாங்கி செஞ்சுது. இதில் இந்த ராகு தசையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுங்கிறது கிடைச்சிது. அரசியலில் ஒரு உச்சத்துக்கு போனாங்க. பெரிய லெவலில் பேரு புகழ் வாங்குறதுன்னு அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருந்தது. ராகு திசையில் உங்களுக்கு புதன் புத்தியில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியில் உங்களுக்கு 2014 to 15 ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கிறதுன வாய்ப்பு இதில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ராகு திசையில் சுக்கிர புத்தியில் 2016 to 17 ஒரு தடவை மறுபடியும் உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுன வாய்ப்புங்கிறது கிடைச்சிது. இந்த ராகு திசை உங்களுக்கு யோகத்தை செஞ்சது காரணம் ராகு திசையில்
புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து யோகத்தை செய்வாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு நட்பு நிலை அமைப்பு வர்றதுனால, எந்த ராசி லக்கணமாக இருந்தாலுமே ராகு திசையில் வந்து புதன் புத்தி, சுக்கிர புத்திலாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கோச்சாரம் அந்த இருப்பு நிலையை பொறுத்து. இந்த ஜாதகத்துலேயும் அது வந்து ஒரு பெரிய உயர்வை கொடுத்தது. இவங்க வந்து புதன் புத்திலையும் சுக்கிர புத்திலையும் வந்து இவங்களுக்கு அந்த ராகு திசையில் ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் அமைப்பெல்லாம் கிடச்சி அந்த பேரு புகழெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் இந்த ராகு திசையில் இறுதியில் வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் வந்து எந்த ஜாதகத்துலையுமே ஒரு பெரிய தடுமாற்றத்தையும் சிக்கலையே கொடுக்கும். அது அப்போ வந்து கோச்சாரம்லாம் சரியில்லைன்னா பெரிய இழப்புகளையோ ராகு என்னவெல்லாம் கொடுத்ததோ அதை அப்படியே சுருட்டிட்டு போகிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா ராகு திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமாக நடந்து இப்போ 2023 ஜூனில் தான் முடிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு பெரிய பின்னடைவாயிட்டு 2019 ஆரம்பித்த சூரிய புத்தி, அதுக்கப்புறம் சந்திர புத்தி 2020 to 22 சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தியிலே இவங்க மனைவி வந்து இறக்குறாங்க. ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகளில் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மாவை பாதிக்கும், இல்லைனா மாமனார். இப்போ வந்து சந்திரனா வீட்டில் உள்ள பெண்களை பாதிக்கிறது, சூரியனா வீட்டில் உள்ள வயதான பெரியவங்களை அங்கே சந்ததிகளை பாதிக்கிறது. இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்து ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகள் கொடுக்கும். இங்கே வந்து அப்பா அம்மா இல்லாததுனால பார்த்திங்கன்னா அங்கே வந்து மனைவியை பாதிச்சுது. அது இல்லாமல் பெரிய அவமானங்களையும் சிக்கல்களையும் இந்த ராகு திசையில் சூரிய சந்திர புத்தி 2019 வந்ததுலேருந்து தொடர்ந்து அரசியலில் இவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் மட்டுமே வந்து போயிட்டு இருந்தது இந்த ஜாதகத்தில். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ராகு திசை ஜூன் 2023 முடிஞ்சிட்டு இப்போ வந்து குரு திசையில் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. குரு தசையில் குரு புத்தி நடக்குது. குரு வந்து 8ஆம் அதிபதியும் கூட 5ஆம் அதிபதியும் கூட அவர் வந்து ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு சென்ம சனி ஆரம்பிச்சிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 7.5 சனி அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் திசை நடந்ததுன்னா அது வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது வந்து அப்படியே 8ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாக மாறிடுவாங்க. அந்த பலனை தான் அதிகமாக செய்வாங்க 7.5 சனிலையோ அஷ்டம சனிலையோ. இதை பற்றியும் நம்ம வந்து அனைத்தையும் இழந்த ஜாதகம்னு சொல்லிட்டு 7.5 சனிலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா செவ்வாயையும் சுத்தப்படுத்துகிறார். 14 டிகிரியில் இருக்கார். செவ்வாய் 1 டிகிரி, ராகு 28 டிகிரி. இந்த 2 கிரகத்துக்கு நடுகொண்டாக இருந்துக்கிட்டு இந்த 2 கிரகத்தையும் சுத்தப்படுத்திட்டு இங்கே குரு வந்து பலவீனம் ஆகிடுவார். எப்படின்னா சனியோட வீட்டில் இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்துருக்கு, ராகுவோடு சேர்ந்துருக்கு. இங்கே செவ்வாய் வந்து நன்மையை செஞ்சுது, ஏன்னா அந்த குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால குருமங்கள யோகம் அப்படிங்கிறதுனால. ராகுவும் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால குரு வந்து இங்கே ராகு வந்து நன்மையை செஞ்சுட்டாரு. ஆனால் இந்த குரு வந்து இவங்க 2 பேருக்கும் சுத்தப்படுத்திட்டு தான் செயல் இழந்துடுறாரு இந்த ஜாதகத்தில். அது இப்போ இதில் வந்து எங்களுக்கு 7.5 சனியில் வந்து சென்ம சனி வர்ற காலகட்டங்கிறது அவமானத்தை குறிக்கிறது. இப்போ அந்த குரு தசை ஒரு கடந்த 3 வருஷமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 2023 ஜூன்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 3 பாவர்கள் தொடர்பு வாங்கின இந்த குரு வந்து இவர்கள் பெரிய லெவலில் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த குரு திசையில் குரு புத்தி ஜூலை வந்து 23ஆம் தேதியோடு வந்து முடியுது பாருங்கள். கரெக்டாக போன மாதம் ஜூலையில் 23ஆம் தேதி 2025 இவங்களுக்கு வந்து குரு புத்தி முந்தி சனி புத்தி ஆரம்பிக்குது. கரெக்டாக இப்போ வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது இந்த ஜாதகத்துக்கு. எப்படி வந்து அந்த தசா புத்தி அந்தளவுக்கு கரெக்டாக வேலை செய்து பாருங்கள். இப்போ வந்து 2ஆம் இடத்துல இருக்க சனி புத்தி, குரு தசையில் சனி புத்தி நடக்குது. குரு 8ஆம் அதிபதி, சனி வந்து 6க்கு 7 கூடியவர் 2ஆம் இடத்துல கண்ணியில் இருந்து வக்கரமாயிருக்கார். சனி எந்த ஜாதகத்துமே 2ஆம் இடத்துல இருந்து அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க, சொத்து சுகமெல்லாம் சேர்ப்பாங்க. மற்ற அமைப்புகள் லக்னம் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா இப்போ அது ஒரு யோகமாக தான் செயல்படும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது வக்கரமாக இருந்தால் நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த திசை வரக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும். ரஜினிகாந்த் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்குது. இவங்களெல்லாம் அவயோகர் தான் 8ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்துலலாம் இருந்தாங்க. ஆனால் வக்கரமாக இருந்தாங்க. ஆனால் அந்த தசாபதி வரும்போது அவங்களுக்கு வந்து அம்மா மரணமே நிகழ்ந்தது அந்த நேரத்தில். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கலாம், வக்கரமாக இருக்கிறது ஒரு விதத்தில் யோகம் தான். ஆனால் அந்த திசையை பற்றி வரும்போது பெரிய பாதிப்பையும் அவமானத்தையும் கொடுக்கும். இப்போ பொதுவாகவே இந்த குரு வந்து பெரிய லெவலில் யோகத்தை செய்யாது. நம்ம வந்து அதுக்கு காரணத்தை பார்த்துட்டோம். ஏன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கு, சனியோட வீட்டில் இருக்குது, ராகுவோடு சேர்ந்துருக்கு. இவங்களை எல்லாருக்கும் சுத்தப்படுத்திட்டு தான் செயல் எழுந்துட்டார். அதில் அது 8ஆம் அதிபதி வேறு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து சென்ம சனி 7.5 சனியில் சென்ம சனி வேறு நடக்குது. இப்போ 6ஆம் அதிபதி பற்றி அவர் வந்து 2ஆம் இடத்துலேருந்து நடத்துகிறாரு. இப்போ குருவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு சனி, சனிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்குது. ஏற்கனவே இவங்க 6க்கு 8க்கு அதிபதிகள், தனக்கு 6லையும் தனக்கு 8ஆம் இடத்துலையும் இருந்து தசாபத்தி நடத்துகிறாங்க. இந்த நேரத்தில் 7.5 சனி வர்றதுனால இவங்களை அரசியலில் ஒரு பெரிய பின்னடைவை தான் இவங்க வந்து சந்திக்க போகிறாங்க. அதுவும் கரெக்டாக ஜூலை 23ஆம் தேதி 2025 ஆரம்பித்த அந்த சனி புத்தி அன்றையிலேருந்து அவரை வந்து நான் வந்து அந்த டீமை விட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வேறு வேறு கட்சிகளெல்லாம் இவங்க வந்து சந்திக்கிறாங்க. இது எல்லாமே பெரிய பின்னடைவை நோக்கி தான் போகும். சென்ம சனி அவமானங்கள், தலைகுனிவு, கொஞ்ச நாள் நம்ம எல்லாரும் ஓரம் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மன அழுத்தத்தில் வச்சிருக்கிற அமைப்பை தான் கொடுக்கும். இது எல்லாருக்குமே நடக்கும். சென்ம சனி நடக்கும்போது நெருக்கமானவங்க பிரிவாங்க, நம்பிக்கை துரோகம், கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்க மாதிரி அரெஸ்ட் ஆன மாதிரி அப்படி
அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அமைப்பு வந்து எல்லாருமே வந்து கடந்து தான் வர்றாங்க. இதில் வந்து இந்த ஜாதகத்துக்கு இந்த தசாபதியும் சரியில்லாததுனால பெரிய அவமானத்தையும் சறுக்கலையும் தான் கொடுக்குற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஐயாவுக்கு அடுத்தடுத்து குரு தசையில் அடுத்தடுத்த திசை எதுவும் ஒரு சரியான அமைப்பு இல்லை. ஏன்னா வந்து மகா தசை தான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வர புத்திகளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை செய்யும். அதாவது வந்து மகாதசா 100%னா புத்திகள் 50% தான் வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த குருவே இங்கே வந்து ஒரு பலவீனமாக தான் இருந்து திசை நடத்துகிறாரு. மறுபடியும் ஐயாவால் ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறதுங்கிறது முடியாது. இல்லை வந்து ஓய்வுக்கு போகிறது தான் வந்து சரியாக இருக்கும். இந்த 3 வருஷமே இவங்க நிறைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அரசியல் ஓய்வை நோக்கி தான் போவாங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியாது இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சென்ம சனி விலகிடும். அதுக்கப்புறம் புதன் புத்தி, அப்புறம் சுக்கிரன் கேது புத்தியெல்லாம் வரும்போது சின்ன சின்ன கட்சியில் சின்ன ஒரு தலைமை பரம்பு அமைப்பு, ஒரு வழிகாட்டுதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போவாங்களே வஞ்சி இனிமேல் வந்து அரசியல் அதிகாரமோ பெரிய லெவலில் வந்து அமைச்சரோ மந்திரி ஆவர்த்தன அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் இல்லை. இவங்களோட திசைகள் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்களோட அரசியலில் ஓய்வு பெறுறது தான் இந்த ஐயாவுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நான் உங்களை நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.